இஞ்சியீடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனக்கூறுதில்லையே. எப்படி நான் பாடி ஹிட்டான பாட்டு, அதான் இந்த பாட்டு எனக்கு கிடைச்ச அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கேட்டே ஆகணுங்க. ஏன்னா இளையராஜா சார்கிட்ட போய் நான் ஒரு ஹிந்தி பாட்டை எடுத்து காமிச்சு இது மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் இது மாதிரி போட்டு கொடுங்கன்னு கேட்டால் அது மாதிரியே போட்டு கொடுக்க மாட்டார், வேற ஒன்று கொடுப்பாரு. ஆனால் அது அதோட பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டியூன் அப்படின்னு போட்டு காமிச்சாருங்க. எப்படினாலும் எஸ்பிபி தான் வந்து பாட போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு இந்த பாட்டு எப்படியாவது நான் பாடி ஆகணும் அப்படின்னு மைண்ட் செட் ஆகிடுச்சுங்க. அதனால் நான் வந்து எஸ்பிபிக்கு முந்தின நாளே போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து அவர் தொண்டையை போட்டு தள்ளிட்டேன். அதனால் எஸ்பிபி பாட முடியாது சார், அவருக்கு தொண்டை போச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் புதுசாக பாடணும்னு ஆசைப்பட்றாரு, மக்கள்கிட்டையும் பயங்கர ரீச் ஆகிரும் பாட்டு, அதனால் நீங்கள் அவரை பாட விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் யாரையா அப்படின்னு கேட்டார் இளையராஜா. என்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் பாட்டு பாடணுன்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஃபீல் ஆவீங்க. ஏன்னா அவர் எனக்காக வந்து செய்வார், அவர் என்னோடய உயிர் நண்பன், சரியா, அவர் வருவார் அப்படின்னு சொன்னேன். உடனே ரஜினி வந்தாருங்க. ரஜினி வந்து பாட்டெல்லாம் பாடினார். என்ன பாட்டு? இஞ்சி இஞ்சி டியூன் சொல்லுங்க, டியூன் 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 ஓகே டேக் இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கச்சீரி பழகி மறுக்க கூடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டாருங்க. அப்புறம் தாங்க அந்த பாட்டு எனக்கு கிடச்சிது. இப்போ தெரியுதா அவர் என்னோட உயிர் நண்பன், எனக்காக எது வேணாலும் செய்வாருன்னு. அவர் பாட்டு போனதுக்கப்புறம் இளையராஜா சார் கூப்பிட்டு நீயே பாடிடு அப்படின்னார். உன்னவனத்தினிலே பெட குயில் கூவையில உன்னுடைய வேதனைய நாரிஞ்ச இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணு, யூடியூப்னா சப்ஸ்கிரைப் பண்ணு, ஃபேஸ்புக்னா என்ன பண்ண எனக்கே தெரியலையா. உன்னவன